என்று சொல்லி அதன் வழியாய் நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை இருளில் அகப்படுகிறதில்ல, இருள் நம்மை பற்றி கொள்ளுகிறதில்ல. மாறாக ஒளியின் பிள்ளைகளாய் வெளிச்சத்தில் நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவி மீது இறங்குவதாக. ஆண்டவரே, இந்த சபையிலே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருடைய காதுகளையும் இருதயத்தையும் கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணும்படியாய் செபிக்கிறோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய கிருபை இந்த நாளிலே நம்மை நிரப்புகிறதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பரிசுத்த தேவனை குறித்து பாடும் பொழுது, அவரை தியானிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்தில் நமக்கு இனம் புரியாத ஒரு அன்பு, இனம் புரியாத ஒரு திருப்தி, இனம் புரியாத ஒரு வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. ஆண்டவர் அதற்காகத்தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தொடர்ந்து வாசிங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஒரு பெயரை சொல்லி அழைக்க விரும்புகிறார். என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. வாட் a privilege to hear this word, இல்லையா? பரிசுத்த தேவன், அண்ட சராசரங்களையும் படைத்தவர், நம்மை குறித்து சொல்லுகிறார். யாக்கோபின் சந்ததியே, ஆபிரகாமின் சந்ததியே. அதுவும் சும்மா இல்ல, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆபிரகாமுக்கு இதை கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இல்லையா? ஆபிரகாம் யாருக்கு சிநேகிதனா இருந்தார்? கர்த்தருக்கு சிநேகிதரா இருந்தார். ஹல்லேலூயா. இது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியம், ஒரு பிரிவிலேஜ். ஆண்டவருக்கே சிநேகிதனாய் மாறக்கூடிய ஒரு மனிதன் இந்த உலகில இருக்க முடியுமா, வாழ முடியுமா என்று சொல்லி கேட்டால், ஆம், நிச்சயமாக முடியும். எத்தனையோ பரிசுத்தர்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்கு சிநேகிதனாய் அவரோடு கூட உலாவுகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்களா இருக்கிறாங்க. மோசேயின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது, அவன் பிரத்யட்சமாய் தேவனோடு உறவாடின ஒரு மனிதன். அவரை காண வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் கேட்கும் பொழுது தேவன் சொல்றாரு, என் முகத்தை பார்த்து ஒருவரும் இந்த உலகத்துல உயிரோடு இருக்க முடியாதப்பா. மாறாக நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்யட்டும். உன்னுடைய இருதயத்தின் வாஞ்சையை நான் கனப்படுத்த விரும்புகிறேன். நீ இவ்வளவு ஆசையா என் மேல இருக்கிறத நான் மிகவும் விரும்புகிறேன். அதனால் நான் உன் காரியத்தை செய்கிறேன். கண்மலையிலே மறைவிலே நான் உன்னை ஒழித்து வைத்து நான் கடந்து போகிறேன். என் முகத்தை நீ காண மாட்டாய், ஆனா என்னுடைய பின்புறத்தையோ உன்னால் பார்க்க முடியும் என்று சொல்லி எத்தனையோ பரிசுத்தர்கள் இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை அவர்கள் முகமுகமாய் தரிசித்தாங்க, ஆண்டவரோடு பேசினாங்க, உறவாடினாங்க. அவர் சொல்லுகிற காரியத்தை அநேக ஜனங்களுக்கு எடுத்து உரைத்தாங்க. சிலர் நல்லவர்களாய் மாறினாங்க, பலர் பரிசுத்தர்களையே கொலை செய்தார்கள். நம்ம இந்த நாளில எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்? நம்ம எப்படி வாழ ஆசைப்படுகிறோம்? ஆண்டவருடைய ஒரு சிநேகிதனாய் வாழ, ஒரு சிநேகிதியாய் வாழ உங்களுக்கு ஆசை உண்டா? ஆண்டவர் உங்களையும், என் சிநேகிதனாகிய பாண்டியராஜே, என் சிநேகிதனாகிய ராஜாமணியே, என் சிநேகிதனாகிய சுதாகரே, என் சிநேகிதனாகிய என் சகோதரியே என்று சொல்லி உங்களையும் அழைக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது எப்படி இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அந்த அன்புல லயித்து போகலாம் இல்லையா? கணவன் ஒரு மனைவியை ஆசையா அழைக்கும் போது எவ்வளவு ஆசையா அந்த மனைவி அவள் இடத்துல ஓடி வருவா. அதே மாதிரி
ஒரு மனைவி ஒரு கணவனை ஆசையாய் அழைக்கும் பொழுது உலகத்தின் கவலையெல்லாம் அந்த நேரத்துல மறந்துடும் இல்லையா? அப்படியே நம்ம அவர்களிடத்துல சரணாகதியை அடைஞ்சிருவோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்மையும் அவரோடு கூட ஐக்கியமாகும்படி அழைக்கிறார். ஒரு சிநேகிதனாய், ஒரு சிநேகிதியாய், நீ எனக்கு வேண்டும், நீ என்னுடையவன், நீ என்னுடையவளப்பா. இந்த உலகத்துல நான் உன்னை எதுக்காக படைச்சேன் தெரியுமா? தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னே உன்னை எனக்கு தெரியும். ஐ நோ யூ. நான் உன்னை இந்த உலகத்துல படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை நீ இவ்வளவு நாள் அதை மறந்து வேறு வழியாய் போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு என்கிட்ட நீ திரும்பி வருவியா? நீ வரும் பொழுது உன்னை ஒரு சிநேகிதனாய் நான் ஏற்றுக்கொள்ள ஆசையா இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மாறாக ஆண்டவர் ஒன்றுக்கும் தகுதியில்லாத நம்மை பார்த்து சிநேகிதனே, ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி அழைக்கிறார். ஏன்னா அவர் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், உன்னை வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவான். ஆபிரகாமே, நான் சொல்லுகிறதெல்லாம் கேட்டு நான் போகிற இடத்துக்கெல்லாம் நீ போக சொல்ற, நீ போகிற என்னுடைய வழியை நீ தெரிந்து கொண்டாய், நீ அலைந்து திரிகிற இடமெல்லாம் உன்னுடையது என்று சொல்லி நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன். நீ வானத்தை அண்ணாந்து பார், கடல் மண்ணை எண்ணிப்பார், இவை எல்லாவற்றிலும் இருக்கிறதனால என்ன முடிஞ்சதுன்னா உன்னுடைய சந்ததியும் அப்படியா இருக்கும் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி உங்களை என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். எத்தனை அன்புள்ள தேவன்! அவர் ஒருவேளை வாக்கு பண்ணி பல 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 வருடங்களுக்கு முன்பா இருக்கலாம், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாய் ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணி இருந்திருக்கலாம். அவர் இன்றளவும் மாறாதவர், இன்றளவும் மறவாதவர். அதனாலதான் இன்னைக்கு இங்க கூடி இருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் சன்னதியே, என் சிநேகிதனாகி ஆபிரகாமின் சன்னதியே. தட் மீன்ஸ் ஒரு சிநேகிதனுடைய சந்ததி நாமளும் எப்படியாய் மாறி போகிறோம்? ஆண்டவருக்கு ஒரு சிநேகிதனாய், ஒரு சிநேகிதியாய் மாறி போகிறோம். எத்தனை சந்தோஷம் பாருங்க! அதை நினைக்கும் பொழுது அதை விட ஒருபடி மேலாய் போய் நம்மை இப்பொழுது எப்படி அழைக்க அவர் ஆசைப்படுகிறார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் பேர் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும், எப்படி வாசிங்கள் அந்த வார்த்தைய, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அவர் ஏசாயாவில் அவர் சொன்னாரு, நான் ஆபிரகாமின் சந்ததியே, யாக்கோபின் சந்ததியே என்று சொல்லி அழைக்க ஒன்னு ஆசைப்படுறேன். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த பூ உலகத்திற்கு வந்து அவர் நமக்காய் பாடுபட்டு மரித்து நம்முடைய பாவங்களை கழுவின பின்பு அவர் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்க விரும்புகிறார்? ஒரு ப்ரமோஷன். உலக பிரகாரமா நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் போது அது எவ்வளவு பெருமையா இருக்கு, அவ்வளவு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். எத்தனை பேருக்கிட்ட நம்ம போய் சொல்றோம், எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, நான் பேண்ட் 5ல இருந்து பேண்ட் 6ஆ மாறிட்டேன் பிரதர், என்ன என்னுடைய கேர் ஹோம்ல என்னுடைய சீனியர் கேரரா என்ன மாத்திட்டாங்க, எவ்வளவு ஆனந்தமா சொல்றோம். ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்ட ப்ரமோஷன் நம்ம கொடுக்கிறாரு? ஆபிரகாமின் சந்ததியா இருந்த நம்ம சொந்த ஒரு புத்திரனாய், சொந்த புத்திரியாய், என் மகள் நீ, என் மகன் நீ, நீ எனக்கும் உனக்கு என்ன இடைவெளி இருக்கிறது? உனக்கு எனக்கு எந்த இடைவெளியும் வேண்டாம். நான் பரிசுத்த கர்த்தர் தான், ஒருவேளை நான் காணக்கூடாத இறைவன் தான், ஆனா நான் உன்னோடு கூட முகமுகமாய் தரிசிக்க ஆசைப்படுகிறேன், உன்னை முகமுகமாய் உன்னோடு பேச ஆசைப்படுகிறேன், உன்னோடு உறவு வைத்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன், உன் பக்கத்துல உட்கார்ந்து உன் தோளின் மீது கையிட்டு என் அன்பு மகளே, என் அன்பு மகனே என்று சொல்லி உன்னை அழைக்க ஆசையா இருக்கிறேன், ஒப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். இது இவ்வளவு ஒரு ஆனந்தம் பாருங்களேன். எப்படி இருந்த நம்ம அவர் எப்படியாய் மாற்றுகிறார். பிதாவின் அன்பு வேறு, குமாரனின் அன்பு வேறு. குமாரனின் அன்பு பிதாவினுடைய அன்பை விட ஒருபடி மேல. பிதா கொஞ்சம் கடினமானவர், கண்டிக்கக்கூடியவர், எந்த காரியத்தையும் தட்டி கேட்கக்கூடியவர். நீ ஏன் இப்படி செஞ்ச, இதுக்குண்டான தண்டனை நீ அனுபவிக்கணும். மோசேக்கு விரோதமாய் அவளுடைய சகோதரி பேசின பொழுது அவள் உறைந்த மலையை போல வெண்மையாய் மாறி போனாள். அவள் உடல் முழுவதும் குஷ்டரோகம் வந்தது. ஆரோன் சொல்றான், பயந்து போய் நட்டுங்கி போய் நிக்கிற ஆரோன். மோசே கதறுகிறார் தேவனிடத்துல, அப்பா என் சகோதரியை எப்படியாவது குணப்படுத்துங்க,
ஆண்டவர் சொல்றான், உன் தந்தை உன் முகத்துல காரி துப்பினது உண்டான் 7 நாள் அவள் வெட்கப்படாமல் இருக்க முடியுமோ? அவள் பாளையத்திற்கு புறம்பே இருந்து 7 நாள் வெட்கப்பட்டு பின்பு பரிசுத்தமாகி அவள் உள்ளே வரட்டும். பிதாவின் குணம் வேறு. அவர் பட்சிக்கு அக்னியா இருக்கிறார். அவர் சீனாய் மலை மீது இறங்குகிறார். நம்ம பாடணும், சீனாய் மலை மேலே. சீனாய் மலை மேல அவர் இறங்கும் பொழுது அக்னி படலமா இறங்குகிறார். அந்த மலையெல்லாம் பற்றி எரிகிறது. யாருடைய கண்களினாலும் அந்த அந்த மலையை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்றார், இந்த மலையை ஒரு மிருக ஜீவமாகிலும் மனிதராகிலும் நெருங்கி வராதபடி காத்துக்கொள். என வந்தா அவங்க இறந்து போவாங்க. ஏன்னா அவர் பட்சிக்கிற அக்னி, அந்த அக்னியின் வல்லமையை சகிக்கத்தக்கவர் இந்த உலகத்துல யாரு? அதே தேவன் தன் குமாரனை அனுப்புகிறார். அவர் அன்பு நிறைந்தவராய், மனது உருகுகிறவராய், திரளான ஜனங்கள் மெய்ப்பில்லாத ஆடுகளை போல அலைந்து திரிகிறத பார்த்து அவர் சொல்றார், மனது உருகி தன் சீஷர்களிடத்துல, எப்பா இவங்களை எப்படியாவது மீட்டணும், இவங்களுடைய வழியை எப்படியாவது திருப்பி கொள்ளணும், இவங்க தேவனிடத்துல வந்துடணும், என்னை விட்டு இந்த பிள்ளைங்க ஒரு நாள் பின்வாங்கி போய்விடக்கூடாது என்று சொல்லி பிள்ளைகளை பார்த்து உருகுகிற ஒரு அன்பு அப்பாவின் இருதயம், இயேசுவின் இருதயம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க சொல்றாங்க, நீங்க எங்ககிட்ட பேசினா போதும் மோசே, தேவன் எங்களோடு கூட பேச வேண்டாம். அவருடைய குரலை கேட்பதற்கோ அவரை பார்ப்பதற்கோ அவர் அந்த பரிசுத்த கூடாரத்துக்குள்ள இறங்குகிற அந்த மகிமையை காணும் பொழுதோ எங்களால் அவரோடு பேச முடியல, பயமா இருக்கிறது. அவருடைய குரலை கேட்டாலே நடுங்குகிறோம் நாங்க அப்படின்னு பயப்படுறாங்க. ஆனா இயேசுவின் குரல், என் அன்பு மகனே என்று அழைக்கும் பொழுது பாவிகள் அவரிடத்துல ஓடி வந்து ஆனந்தமாய் கட்டி தழுவி கொள்றாங்க. ஒரு விபச்சாரம் உள்ள ஸ்திரீய ஆலயத்துக்கு புறம்பாய் வைத்து கல்லெறிந்து கொள்ள எல்லாரும் முற்படுறாங்க. இயேசு இந்த இடத்துக்கு வர்றார். என்ன நடக்குதுங்க? அந்த ஸ்திரீ தான் தவறை உணர்ந்து தலை குனிந்து நிற்கிறார். சுற்றிலும் அநேகர்கள், வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் நிற்கிறான். எல்லாம் உத்தம, ஊருக்கு உபதேசம் பண்றவங்க எல்லாரும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மீது முதலாவது கல் எறியட்டும். அங்க இருந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், வயசானவங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டு அங்கிருந்து போனாங்க. அத்தனை பேரும் அவளோடு விபச்சாரம் பண்ணினவங்க, பாவிகள். ஒருத்தருடைய இருதயத்துக்கும் நான் நீதிமான் என்று சொல்லி அவர்களுக்கு பேச துணியல. அந்த இடத்தை விட்டு எல்லாரும் கலந்து போனாங்க. இந்த ஸ்ரீ பாம்போல கேட்கிறா, நீங்களாவது என்ன தண்டிக்கிறீங்களா? நானும் ஒன்னும் தண்டிக்க மாட்டேம்மா, இனி பாவம் செய்யாதே, போ. இயேசுவின் குணம் யாராலையும் அது கிரகிக்க முடியாத ஒரு குணம். அந்த அன்புக்கு எத்தனை ஒரு அளவுகோல் வைத்தாலும் நம்மால் அளந்து விட முடியாது. அத்தனை அன்பு அவர் நம் மீது வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம ஒருவேளை யூதர்களா இல்லாம இருக்கலாம், ஆபிரகாமின் சந்ததியே என்று சொல்லி நம்ம கூப்பிடுறதுக்கு யூதர்களா இல்லாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம இயேசுவின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, நம் மீது வைத்திருக்கிற நேசம் அளவில்லாதது. அவர் அதான் சொல்றாரு. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இப்போ என்ன சொல்றார்? உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, வெளிப்படவில்லை. இப்போ அவர் சொல்றாரு, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிறவனுமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதை சொன்ன பின்னால அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது,
அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும், நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றாச்சு, ஆபிரகாமின் சந்ததி என்று பெயர் பெற்றாச்சு. நேசர் நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுகிறார், நம்மோடு கூட நடக்க ஆசைப்படுகிறார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு அடித்தளத்திலும் நீங்க நடக்கும் பொழுது அவரும் உங்களோடு கூட நடந்து வர ஆசைப்படுகிறார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய, நாம் செலுத்த வேண்டிய விலை கொஞ்சம் அதிகம்தான். அது எப்படின்னு சொல்லி நாம இப்ப பாத்துருவோம். வாசிங்க. எப்படி? அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்றான். இப்போ அப்பா நல்லவரா இருக்கும் பொழுது பிள்ளை எப்படி வளர்க்க ஆசைப்படுறாரு? நல்லவனா வளர்க்க ஆசைப்படுகிறார். நேர்வழியில நடத்த, தன் பிள்ளையை நேர்வழியில நடத்த மனதா இருக்கிறார். அப்பாவுக்கு தெரியும், ஒருவேளை அப்பா தன் வாழ்க்கையிலே எவ்வளவோ இடத்துல விழுந்து எழுந்து வந்தவர். நான் உதாரணத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை சொல்லணும்னா, என்னுடைய வாலிப பிராயத்திலே நான் இருந்த நிலைமையே வேற. அநேகர் வாலிப பிராயத்துல இதெல்லாம் கடந்துதான் வந்திருப்போம். ஆனா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாவே போயிருக்கிறேன். அதனால என் பிள்ளை எந்தெந்த வழியில நடக்கக்கூடாது, யார் யாரு கூட பேசக்கூடாது, எதை பார்க்க கூடாது, எதை செய்யக்கூடாது என்று சொல்லி நான் தீவிரமாய் தீர்மானிக்கிறேன். அதன் வழியில என் பிள்ளைகளை நடத்த நான் தீர்மானித்து நடத்துகிறேன். நான் செஞ்ச தப்ப எது என் பிள்ளை செஞ்சிடக்கூடாது. உலக பிரகாரமாய் இருக்கிற ஒரு தகப்பனுக்கு தன் பிள்ளையின் மீது இத்தனை அன்பு இருக்கும் பொழுது, நம்மை படைத்த நேசருக்கு அவர் எப்படி படைச்சார்? நம்மள அவர் சாயலுக்கு ஒப்பாய் படைத்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இந்த உலகத்துல இருக்கிறோமா? நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது இந்த வசனங்களை நாம் வாசிக்க போறோம். அவர் எப்படியா இருக்கிறாரோ, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. அவர் இருக்கிற வண்ணமாகவே அவருடைய முக சாயலை போல அவருக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் நம்முடைய முகத்திலும் பிரதிபலிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி சூரியன் தன்னிடத்தில் இருக்கிற ஒளிய நிலாவின் மீது பிரதிபலிக்கும் பொழுது நிலா அதை ஒளி வாங்கி இரவிலே நமக்கு ஒளியை தருகிறதோ, அதே விதமாக தேவன் நம் மீது பிரகாசிக்கும் பொழுது அந்த ஒளியை நாம் வாங்கி பிறருக்கு ஒளியாய் மாற வேண்டும். நம்மை காணும் பொழுது நம்முடைய தேவ சாயலை பிறர் காண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி அடையாளப்படுத்த விரும்புகிறார் பாருங்க. அவர் எப்படி பரலோகத்திலே உத்தமராய் இருக்கிறாரோ, பரிசுத்தராய் இருக்கிறாரோ, அதே விதமாக இந்த பூலோகத்திலே அவரை வணங்குகிற, அவரை நேசிக்கிற பிள்ளைகள் அவரை போலவே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். அவர் அதை விட்டு கொடுக்க மனசு இல்ல. அவர் சொல்றார், இந்த ஒரு விஷயத்துல நான் கொஞ்சம் கெடுபடியா தான் இருக்க போறேன் உங்ககிட்ட. ஹலோ, ஒருவேளை பெத்த தகப்ப நம்ம அப்பாலாம் யோசிச்சு பார்த்திருப்போம், என்ன அடி அடிக்கிறார் அப்பா, எங்க அப்பா படி படி படின்னு போட்டு என்ன உயிரை வாங்குறாரு. எங்க வீட்டுல எல்லாம் எங்க அப்பாவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. எங்க அண்ணன் தான் எங்களை துரத்தி துரத்தி அடிப்பான். நாங்க படிக்கலன்னா எங்க அண்ணன் தான் துரத்தி துரத்தி அடிப்பான். நாங்க சேட்டை பண்ணா எங்க அண்ணன் தான் எங்களை துரத்தி துரத்தி அடிப்பான். அவ்வளவு அடி சின்ன வயசுலயே நான் வாங்கி பழகிருக்கேன். எங்க அண்ணன் கையில அடி வாங்கியிருக்கேன், அப்பா கையில, எங்க அப்பா கையில. அதெல்லாம் அப்ப வலிக்கும். அவங்கள மனசுக்குள்ள முறுமுறுப்போம். திட்டி இருக்க அவங்கள, ஏன் இப்படி நம்மளை வெறுக்கிறாங்க, ஏன் இப்படி நம்மளை தண்டிக்கிறாங்க, ஏன் இப்படி நம்மளை ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி நான் நினைத்தது உண்டு. அநேக நாள் நான் வீட்டுக்கு போகாம ராத்திரி எங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தால ஒரு ஸ்டேடியம் உண்டு. அந்த ஸ்டேடியத்துல உள்ள பெரிய வாட்டர் டேங்க் உண்டு. அதுக்குள்ள ஏறி உட்கார்ந்து ஒளிஞ்சுக்குவேன். என்னை தேடி அலைவாங்க ஊரெல்லாம். சிறு வயதுல எங்க அம்மாலாம் தேடி அலைவாங்க. எங்க அம்மா உடம்பு சரியில்லாதவங்க, தேடி அலைவாங்க. எங்க அப்பா ஒரு பக்கம் அலைவாங்க, எங்க அண்ணா ஒரு பக்கம் அலைவான். ஆனா கடைசியா 10 மணிக்கு மேல ரொம்ப வயிறு பசிக்கும். அதுக்கப்புறம் மெதுவா வீட்டுக்கு போய் எட்டி பார்ப்பேன். அப்பமும் 4 அடி வாங்கிட்டு தான் உள்ள விடுவாங்க. பாருங்க, ஆண்டவர் நம்மை எப்படி நடத்த ஆசைப்படுகிறார். ஆனா நாம அவருக்கு என்னத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த காரியத்துல நன்றாய் தெரிந்து கொள்ளலாம். இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்துல நாம் பதித்து வைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். கீழே 4வது வசனம் சொல்லி பாருங்க, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம்.
அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்களே. பாருங்க, நம்மள அவர் எவ்வளவாய் நேசிச்சிருந்தா நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க அவர் வெளிப்பட்டாராம். நீங்க எந்த ஆங்கிள் இருந்தாலும் இயேசுவை பார்த்தாலும், எந்த ஆங்கிள் இருந்து இயேசுவை பார்த்தாலும் அவரிடத்துல பாவம் இல்லை, வஞ்சனை இல்லை, பொறாமை இல்லை, மறுதளிப்பு இல்லை. அவருக்கு அவர் ஏந்தின பாத்திரம் கடுமையான பாத்திரம். அவருக்கு தெரியும், வலி நிறைந்த ஒரு மிகவும் கொடியதான ஒரு வழிக்குள்ள நான் போறேன். இந்த வழிக்குள்ள நான் இந்த மனிதரா இருந்து உள்ள போகும்பொழுது என்னுடைய உடல் பலவீனம் என்னை அது வேண்டான்னு தடுக்குதுன்னு சொல்லி கெத்சமனே தோட்டத்துல அவர் முழங்கால் படியிட்டு பிதாவை நோக்கி வேண்டுகிறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அவர் ஒரு சாதாரண மனிதனாய் வெளிப்பட்டு இருக்கிறார். அந்த மாம்ச வேதனை அவர் ஏந்தி இருக்கிற அந்த கனமான பாத்திரத்தை ஏந்த விடாதபடிக்கு அவருடைய மாம்சத்தின் பலவீனம் தடுக்கிறது. ஆனா அவர் சொல்றாரு, ஆயினும் என்னுடைய சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தப்படியே ஆக கடவுது. பிதாவானவருக்கு எவ்வளவு நம் மீது அன்பு வைத்திருந்தால், அதான் நம்ம முதலாவது வசனத்தில் நாம வாசித்தோம், பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். ஒருவேளை அவருடைய கேரக்டர் கரடு முரடான கேரக்டரா இருக்கலாம், ஆனா அவர் மீது பெரிதான் அன்பு வச்சிருக்கிறாராம். அதனாலதான் தம்முடைய குமாரனையே அவர் கொடுத்திருக்கிறார். 4ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. 6வது வசனம் எவ்வளவு சொல்லுது பாருங்க, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்ம மீது வைத்திருக்கிற நேசம் உண்மை. அவர் நம்மை பிள்ளை என்று கூப்பிட ஆசைப்படுகிறார். அவருடைய எல்லா காரியத்தையும் இந்த உலகத்துல அவர் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற காலம் இது. ஆனா அவர் சொல்றாரு, என்னில் நிலைத்திருக்கிறவன் எப்படி இருக்கணுமா? பாவம் செய்யக்கூடாதா? அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அதனாலதான் அவர் சொல்றார், பிள்ளைகளே, எப்படி கூப்பிடுறாரு பாருங்க 7வது வசனத்துல, பிள்ளைகளே நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள், நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவராய் இருக்கிறான். ஆண்டவர் அவரோடு கூட உங்களை கூட்டி போக ஆசைப்படுகிறார். அதனாலதான் அவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்போ நாம் தீர்மானிக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இயேசுவோடு உலாவுகிற வாழ்க்கை வாழ போகிறோமா, இல்ல அதுக்கு கீழே வாசித்தன்னா வாசித்து காட்டிடுறேன். வாசிங்க 8வது வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பாருங்க என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் எவனும் தேவனால் உண்டாவன் அல்ல. இப்போ 10வது வசனத்துல அவர் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாரு, இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இப்போ உங்க இருதயத்தை கேளுங்க, இப்போ உங்க இருதயத்தை கேளுங்க.
சரி, நம்ம அகஸ்டின் ஜெபகுமாரன் சொன்ன மாதிரி செய்யலாம். நீங்க இப்ப பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு கேளுங்க, கேளுங்க கேளுங்க கேளு, பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு கேளுங்க. நீங்க இப்ப யாருடைய பிள்ளைங்க? எனக்கு பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் நம்ம எப்படி அழைக்க விரும்புகிறார்? பிள்ளைகளே என்று அழைக்க விரும்புகிறார். நம்ம இதையும் உதறி தள்ளிட்டு அவன் பின்னாடிதான் போவோம்னு சொன்னா அங்க நமக்கு வேறு பரீட்சை வச்சாச்சு. தொடர்ந்து நாம பார்க்க போறோம். தீத்து 2ஆம் அதிகாரம் 12-14 வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நாம் அவபுக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஒப்பு கொடுத்தார். இப்ப பாருங்க ஒரு நிமிஷம், அவர் இப்ப எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டாரு. இப்ப சொல்லிட்டு நீங்க எதற்காக இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்றார். நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கு மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து காத்திருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு தமக்குரிய சொந்த ஜனமாயும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியமுள்ளவர்களாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துட்டாரு. எதுக்கு? 15வது வசனத்துல எழுதியிருக்கு பாருங்க தெளிவாய், இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்துகொள். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க எப்படி இருந்தா என்னுடைய பிள்ளைகளா இருக்க முடியும், எப்படி இல்லைன்னா நீங்க பிசாசின் பிள்ளைகளா இருக்க முடியும் சொல்லி தெளிவா அவர் ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு அவர் சொல்றாரு, அவர் நமக்காக என்ன செஞ்சாரா? ஒப்பு கொடுத்தார், தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையிலே ஜீவ பலியாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்துட்டார். இப்ப இயேசுவின் ரத்தம் இந்த உலகில சிந்தப்பட்டாயிற்று. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி அவர் சொல்றார், அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியா இருந்தால் நம்ம நினைச்சு போறோம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். எடுத்து வாசிங்க 1 யோவான் 1:7. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் யாரும் இயேசுவும் நாம என்ன செய்ய போறோம்? ஆண்டவர் நாமும் ஐக்கியப்பட்டு இருக்க போறோமா? அவர் குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யுது? சுத்திகரிக்கிறது. இப்ப இந்த ரத்தம் நம்மை சுத்திகரிச்சாச்சு. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவ ஆரம்பித்திருக்கிறது. நம்முடைய இருதயத்துல ஒரு புதிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது. இனி நான் பிசாசுக்கு அடிமையானவன் அல்ல, இனி நான் பிசாசுக்கு அடிமையானவள் அல்ல, மாறாக அவன் வழியிலிருந்து நான் விலக விரும்புகிறேன். இயேசுவின் ரத்தத்தை கழுவுவதற்காக, என்னை கழுவுவதற்காக நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவ ஆரம்பிக்குது. இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவ ஆரம்பிக்கும் பொழுது பாவம் உங்களை விட்டு அகல ஆரம்பிக்கிறது. இயேசு பாவத்தை என்ன செய்யறாரு? உங்கள் இடத்துல இருந்து எடுத்து உங்கள் முதுகுக்கு பின்பா எறிந்து போடுகிறார். இனி அந்த பாவம் உங்களை பின்தொடர்வது அல்ல. இனி நீங்க இந்நாள் வரைக்கும் செய்து கொண்டிருந்த எந்த துன்மார்க்கமான காரியமும் உங்களை பின்தொடர போவதில்லை. ஏன்னா இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவியாச்சு, இயேசுவின் பிள்ளைகளாக உங்களை மாற்றியாச்சு. இப்போ அதை நீங்க எதுக்கு பயன்படுத்தணுமா? இது முதல் இவைகளை நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன செய்யணுமா? பிறரை கடிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீ என்கிட்ட வந்துட்டப்பா, உன் வழிகள் மாறுபாடா இருந்தது, இப்போ என்னுடைய கரத்துல உன் கரத்தை நீ ஒப்பு கொடுத்துட்ட, நீ என் வழிக்கு வந்துட்ட, நான் உன்னை பிள்ளையா ஏத்துக்கிட்டேன்,
இனி நீ இப்ப என்ன செய்யணும்? உன்னோடு சுற்றி திரிகிற ஒரு கூட்டம் இருக்கும், உன் குடும்பத்தார் ஒரு கூட்டம் இருக்கும், உன் நண்பர்கள் வட்டாரம் ஒண்ணு இருக்கும், உன் வேலை செய்கிற ஸ்தலத்துல உன்னை சுற்றிலும் ஒரு ஜனங்க இருப்பாங்க. இப்ப இவங்களுக்கு நீ என்ன செய்யணுமா? இத போதித்து சகல அதிகாரத்தோடு என்ன செய்யணுமா? கடிந்து கொள்ளணுமா? இப்போ ஒரு சகோதரி தன் தம்பி இல்ல தன்னுடைய தங்கச்சி ஒரு தவறு போடும்போது எப்படி கடிந்து கொள்வா? அல்லது ஒரு அண்ணன் தன் தங்கச்சியையோ தன் தம்பியோ ஒரு தவறு பண்ணும்பொழுது எப்படி கடிந்து கொள்வான்? நீங்க அதே வண்ணமாய் உங்களோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கடிந்து கொள்ளணுமா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவங்க தவறு பண்றாங்க, பாவத்தின் வழியில நடக்கிறாங்கன்னு தெரிந்து அவங்களை நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அது உங்களுக்கும் பாவமாய் மாறும். ஆண்டவர் உங்க இடத்துலதான் கணக்கு கேட்பார். நான் எதுக்குப்பா உன்னை நீதிமான் ஆக்கினேன்? எதுக்கு உன்னை பரிசுத்தம் படுத்தினேன்? எதுக்கு அநேகர் பாவிகள் இருக்கிற இடத்துல உன்னை மாத்திரம் வேறு பிரித்து உன்னை வேறு தரமாய் நான் மாற்றும்படி என் ரத்தத்தினால் உன்னை கழுவி பரிசுத்தம் பண்ணி என் பிள்ளையின் அச்சு அடையாளத்தை உன் நெற்றியிலே தரித்திருக்கிறேனே, இந்த அதிகாரத்தை கொண்டு நீ என்ன செய்ய போகிறாய்? சும்மா வச்சுட்டு நாம மாத்திரம் பைபிளை தலைக்கடியில் வச்சு தூங்க போறோமா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி உங்களுடைய இருதயத்துல ஏறட்டும். பைபிளை நம்ம தலைக்கடியில் வச்சு தூங்க போறோமா? இல்ல இந்த அதிகாரம் உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி மற்றவர்களையும் இயேசுவின் பிள்ளைகளா நீங்க மாற்ற ஆசைப்படுறீங்களா? எப்படிப்பட்ட பிள்ளைகளா நீங்க வாழ போறீங்க? சுயநலமா இருந்து நீங்கள் மாத்திரம் பரலோகம் போதும் சொல்லி நினைக்கிறீங்களா? அப்படி போனா அவர் கேட்பார், உனக்காக என் உயிரை கொடுத்தனே, உனக்காக என் ஜீவனை கொடுத்தனே, எனக்காக நீ என்னப்பா செஞ்ச? 80 வருஷம் 90 வருஷம் இந்த உலகத்துல உன்னை பலனோடு வைத்திருந்தனே, அநேகர் உன்னோடு உறவாடினாங்களே. லாசரின் கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவன் ஒரு ஏழை பிச்சைக்காரன், அவனுடைய உடல் எல்லாம் புண்ணு, அவனை யாரும் சீண்ட மாட்டாங்க. ஆனா ஒரு பெரிய பணக்காரன் உட்கார்ந்து சாப்பிடுறத பாக்குறான். அவன் டேபிள் அவன் சாப்பிடுற மீதி கீழே விழுந்தா அதை எடுத்து சாப்பிட்டு தன்னுடைய வயிற்று நிரப்பலான்னு சொல்லி ஆசைப்படுகிறான். அது கூட அவன் அநேக நாள்ல அவனுக்கு கிடைக்கல. இப்போ அந்த பணக்காரன் இறந்து போறான், இந்த லாசரு இறந்து போறான். இந்த லாசரு ஆபிரகாமின் மடியில கொண்டு போய் விடப்படுகிறான். அந்த பணக்காரன் தன் வாழ்நாள் எல்லாம் ஒரு நன்மை செய்யாம, பிறருக்கு பயன்படாம, நான் உண்டு, என் வேலை உண்டு, என் சொத்து உண்டு, என் பணம் உண்டு என்று வாழ்ந்ததுனால அவன் நரகத்துக்கு தள்ளப்படுகிறான். இப்போ இங்க இருந்து பார்க்கிறான் லாசருவை, ஆபிரகாமின் மடியில அவனை தேற்றப்படுகிற காட்சியை பார்க்கிறான். இப்ப அவனுக்கு பசி இல்லை, அவனுக்கு குளிர் இல்லை, அவன் நிர்வாணி என்று அவன் அறியல, அவனுக்கு தாகம் இல்லை, மாறாக அவன் ஆபிரகாம் மடியிலே தேற்றப்படுகிறார். இப்ப இங்க இருந்து கேட்கிறான், லாசருவே எனக்கு 2 சொட்டு தண்ணி கொடுப்பா, கொஞ்சம் தண்ணி கொடு, இந்த தீயில வந்து சாகுறேன், நான் அழுது புலம்புகிறேன், கத்துறேன், கதறேன், யாரு என்னை இங்க இருந்து மீட்க ஆள் இல்ல, தயவு செய்து என் தொண்டையை கொஞ்சம் நனைச்சிருப்பா. ஆபிரகாம் சொல்றாரு, அங்கிருந்து இங்க யாரும் ஏறி வரவும் முடியாது, இங்கிருந்து அங்க யாரும் இறங்கி போகவும் முடியாது. இவ்வளவுதான். நீ உன் வாழ்க்கையில, நீ வாழ்ந்த வாழ்க்கையில நீ செய்த நன்மைகள் உன்னை பின்தொடர்கிறது. உன் நீதி உன்னை பின்தொடரும், உன் பாவம் உன் சாபம் உன்னை பின்தொடரும். இப்போ என்ன செய்யற? இவன் உலகத்துல இருக்கும்போது கதர்னா அழுதான், அவனுக்கு நீ இறங்கல. இப்ப அவன் தேற்றப்படுகிறான், நீ யாருக்கும் உதவல, நீ இங்கேயும் வேலை செய்ய மாட்ட, அதனால உன் நரகத்துக்கு தள்ளியாச்சு, நீ அங்கிருந்து ஏறி இனிமே வர முடியாது. இப்ப அவன் சொல்றான், எனக்கு 2-3 சகோதரர்கள் உண்டு, அவன் இந்த லாசரை அனுப்பி நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்கு இந்த வசனத்தை போதிங்க, அப்போ அவங்க இங்க நரகத்துக்கு வராத அளவுக்கு பாதுகாத்து கொள்ள முடியுமே. அப்போ ஆபிரகாம் சொல்றாரு, உலகத்துல இருக்கிறவங்க உலகத்தாருக்கு போதிப்பாங்க, இனி இவங்க இருந்து போய் என்ன செய்ய மாட்டான், அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ஆபிரகாம் சொல்றாரு, you have lost your chance. நீ உலகத்தில் ஐஸ்வர்யவனாய் வாழ்ந்த,
நீ உலகத்துல உனக்கு ஏற்றபடி விருப்பப்படி நீ என்னென்னலாம் செய்யணுமோ, உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ பூர்த்தி பண்ணிக்கிட்ட. ஆண்டவருடைய பயம் உண்டு இல்ல, வேதத்தின் வெளிச்சம் உன் வாழ்க்கையில் இல்ல, பிறருக்கு நீ உதவல, நீ எந்த நன்மையும் செய்யலன்னா நீ யாருன்னு அடையாளப்படுத்தப்படுவ? பிசாசின் பிள்ளை. இப்போ பிசாசின் பிள்ளைகள் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பாய் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவது இயலாத காரியம். அதனால ஆண்டவர் சொல்றார், இன்றே ரட்சினியினால், இதுவே அடுக்கிற காலம். இந்த சான்ஸ் நீ விட்டுட்டனா அடுத்த செகண்ட் உனக்கு என்ன நடக்குன்னு நினைச்சியாது தெரியாது. அப்ப ஒரு காலம் ஆண்டவருடைய பாதத்தை பிடித்துக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலைய நம்ம என்ன செய்வோம்? மாறி போவோம். அதுதான் மறுபடியும் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார், நீ என் பிள்ளையா இருக்கிறது எனக்கு நல்லது, சந்தோஷம். ஆனா நீ என்ன செய்யணும்? நீ உன்னுடைய வழிகளை எப்படி தெரிந்து கொள்ளணும்? இயேசுவின் இடத்துல இருந்து கற்றுக்கொண்ட அநேக காரியங்களை நீ பிறருக்கு போதிக்கிறவனாய், புத்தி சொல்லுகிறவனாய், கடிந்து கொள்ளுகிறவனாய் நீ உன்னுடைய வாழ்க்கையில காணப்படணும் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் வாழ்க்கையில நம்ம சிட்சிக்கிறார். அதுல 15வது வசனத்துல நம்ம பார்த்த மாதிரி கடிந்து கொள்ள சொல்லுகிறார். ஏன்னா மத்தேயு 9:37 சொல்லுது, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். மத்தேயு 24:3 அவர் ஒலிவ மலையில உட்கார்ந்து இருக்கையில் ஒரு காரியம் நடக்குது. சீஷர்களிடத்துல தனித்து இவைகள் எப்பொழுது சந்திக்கும். ஏன்னா இப்ப நம்ம கடைசி காலத்துல இருக்கிறோம். இந்த கடைசி காலத்துல நம்ம துரிதமா நம்ம செயல்படலன்னா, நம்ம துரிதமா மற்றவர்களை கடிந்து கொண்டு தேவனுடைய வழியில நம்ம திருப்பாம போனோம்னா நம்ம என்ன செஞ்சிருவோம்? நமக்கு கிடைச்ச வாய்ப்பை இழந்து நாம மாத்திரம் இழக்கிறது இல்ல, அநேக ஜனங்கள் அழிவின் பாதைக்கு போவதற்கு நாம ஒப்பு கொடுத்துருவோம். இப்படி ஒரு காரியம் நடக்க கூடாதுன்னா இன்னைக்கு உங்களை உட்கார வச்சு ஆண்டவர் சொல்லிட்டு இருக்காரு, உங்களுடைய இருதயத்துல பேசிட்டு இருக்கிறாரு. நீ என்கிட்ட இருந்து கற்றதை நீ என்ன செய்ய? பிறருக்கு போதி, கடிந்து கொண்டு புத்தி சொல்லுப்பா. பரவாயில்ல, அவங்க ஒண்ணு தப்பா நினைச்சா பரவாயில்ல. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், நான் சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வாலிப வயதுல நான் செய்யாத அக்கிரமமே கிடையாது. நான் சவுதியில இருந்த பொழுது என் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், நான் என்னெல்லாம் செய்வேன், எல்லாருக்கும் தெரியும். ஆனா நான் எப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீதிமானா நான் நடக்க ஆசைப்பட்டு, ஆண்டவருடைய வழியில நான் நடக்க ஆசைப்பட்டு வேதத்தை கையில ஏந்தனும் போது என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் என்ன கேலி பண்ணாங்க, என் இருதயத்தை அதிகமா காயப்படுத்துறாங்க. சில நேரம்லாம் நான் யோசிச்சிருக்கேன், நான் ஏன் மாறினேன்? Why should I change myself? என்னை பார்க்கிறவங்களால என்னை வெறுக்கிற மாதிரி இருக்குது. நான் துன்மார்க்கமாய் நடக்கிற வரைக்கும் நான் அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹெட்டு போல இருந்தேன். எப்போ நான் நல்ல வழியை தெரிந்து கொண்டு இயேசுவின் நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அவங்க எல்லாம் என்ன கேலி செய்யக்கூடிய ஒரு பொருளாய் நான் மாறி போனேன். ஆனா அது ரொம்ப நாளைக்கு நினைக்கல. நம்மளுடைய உத்தமத்துல நம்ம நிலைத்து இருக்கும் பொழுது ஒரு நாள் வரும், உங்களுடைய பாதையை அவர்கள் உணர்ந்து அவர்களும் உங்களை நோக்கி வருவதற்கு அந்த பாதை எதுவா இருக்கும். பெரியமானவர்களே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேலி பண்றாங்கன்னு சொல்லி அவங்கள நான் உதறி தள்ளிடல. இவங்க இனிமே நம்ம வாழ்க்கைக்கு வேண்டாம் உதறி தள்ளிடல, நான் சிரிச்சுட்டே போயிடுவேன். என்னுடைய மாற்றத்தை அவங்க பார்த்தாங்க. எப்படி இருந்தவன் எவ்வளவு கேவலமாலாம் நடப்பான், இப்ப இப்படியே இருக்கிறானே, பலிபீடத்துல நின்று ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்கிறானே என்று சொல்லி என் வாழ்க்கையை பார்த்து அவங்களே தன்னால மாற ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சாட்சி, நம்ம கூட எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை மாற்றும். உங்க இருதயத்தை மாத்திர ஆண்டவரால் அவங்களுடைய இருதயத்தை மாற்ற முடியாதா? உங்களை ஒரு கருவியா அவரால் பயன்படுத்த முடியாதா? ஆண்டவர் அதான் சொல்றார், இவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தைகள் உங்க கரத்துல நான் கொடுத்திருக்கிறேன், இதை வைத்து நீங்க என்ன செய்யுங்க? உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாரையும் மாற்றுங்க, அவங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லுங்க. ஒருவேளை ஒரு நாள் 2 நாள் உங்களை வெறுக்கலாம், பெரியவன் மாதிரி பேசுறான், ஆனா உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். அது உங்களை மாத்திரம் இல்ல, உங்களோடு கூட இருக்கிற இயேசுவையும் புரிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் நம்ம மாறணும். மத்தேயு 24
மத்தேயு 24வது அதிகாரத்துல அநேக காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இந்த கடைசி நாட்களிலே சம்பவிக்க போறவைகள் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாய் அங்க சொல்லி கொடுக்கிறார். 3ஆம் வசனத்துல இருந்து வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, எப்படி? ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணுமா? ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று அநேகர் வஞ்சிப்பாங்களாம். இன்னைக்கு எத்தனை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஜீசஸ் இந்த உலகத்துல இருக்காங்க தெரியுமா? ஏன் நம்ம இந்தியாலே இருக்கிறாங்க, திருநெல்வேலியில் எங்க ஊர்லயே இருக்கிறாங்க. ஐ அம் தி ஜீசஸ் சொல்லி நடக்கிறவங்க, வஞ்சிக்கிறவர்கள், வஞ்சிக்கிற ஒரு திரளான கூட்டம். ஒரு பக்கம் இயேசுக்கு என்று வைராக்கியமா எழும்பி அவருடைய வசனத்தை எப்படியாவது ஜனங்களுடைய இருதயத்தில் விதைத்து ஆண்டவருடைய வழிக்கு ஜனங்களை திருப்பணும்னு சொல்லி ஒரு கூட்டம் எழும்பி வேலை செய்யுது. இன்னொரு கூட்டம் தன்னுடைய நய வஞ்சகத்தினால், தன்னுடைய ஆடல் பாடலினால், தன்னுடைய வசீகர வார்த்தைகளினால் ஜனங்களை மோசம் போக்குகிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் இன்னை வரைக்கும் உண்டு. ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். நம்ம எதை நோக்கி நம்மளுடைய பிரயாணம் இருக்கிறது? ஒரு மனிதனை பார்த்து, அவனுடைய வார்த்தையை பார்த்து, இல்ல அவனுடைய பாடலை பார்த்து, அவனுடைய நடனத்தை பார்த்து அவன் பின்னாடி நீங்க போக தீர்மானிச்சீங்கன்னா, I'm so sorry to say this, you are going against of Jesus Christ. உங்களை அறியாம ஆண்டவருக்கு மேலான ஒரு இடத்தை அந்த போதகருக்கு நீங்க கொடுத்துருவீங்க. அப்போ இந்த வஞ்சிக்கப்படாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்றாரு. அதான் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையா இருங்கள். நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா அங்க என்னென்னலாம் நடக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுங்க. கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளின் ஆரம்பம். ஆண்டவர் அதான் சொல்றாரு, வேதனைகளின் ஆரம்பம் வந்தாச்சு. கடைசி நாட்களை என்னென்ன சம்பவிக்கணுமோ எல்லாம் தயாராயாச்சு. ஆண்டவருடைய 2ஆம் வருகை ஆயத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த வேலையை பிதாவானவரை தவிர வேற யாரும் அறிய மாட்டாங்க. எத்தனை தீர்க்கதரிசி உங்களுக்கு தீர்க்கதரிசி சொன்னாலும் அவர் இறங்கி வர மாட்டாரு. சொன்னாங்க 2000 வரும்பொழுது இந்த உலகம் அழிஞ்சிரும், இயேசுவின் வருகை இருக்கும் சொல்லி. வெளிநாட்டுல ஒரு சர்ச்சில் ஒரு போதகர் இந்த மாதிரி போதித்து நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? தற்கொலை பண்ணி இந்த நாளை காணக்கூடாது, அந்த 12 மணிக்கு முன்னால நம்ம எல்லாரும் செத்து போயிடணும்னு சொல்லி ஆலயத்தை அடைத்து உள்ளேயே எல்லாரும் கொளுத்தி செத்து போனாங்க. 38 பேர் நம்ம இறந்து போனாங்க. ஜனங்களை மோசம் போக்குகிற அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் நம்மளுடைய சரௌண்டிங்ல இருந்துகிட்டே இருக்காங்க. அடையாளம் கண்டுகொள்ளுங்க. வேதத்தின் வழியில யார் போதிக்கிறாங்களோ அங்க போங்க, அவங்களோடு வேதத்தின் வழியில நடங்க. மாறாக இன்னைக்கு எப்படியெல்லாம் போதகம் போயிட்டு இருக்கு தெரியுமா? கிருபை இருந்தா போதும், நீங்க பாவம் செய்ய செய்ய கிருபை பெருகும் என்று சொல்லி போதிக்கிற ஒரு கூட்டம் உண்டு. ஆலயத்துக்குள்ள சினிமா பாட்டு பாடி, சினிமா பாட்டுக்கு தேவ வசனத்தை கோஆர்டினேட் பண்ணி பேசக்கூடிய துன்மார்க்க ஊழியர்கள் உண்டு. அழிவு அவர்களுக்கு நிச்சயம். ஆண்டவருடைய வேலை வரும் பொழுது, அவர் கணக்கு கேட்கும் பொழுது ஒருவனும் தப்பிக்கொள்ள முடியாது. எவ்வளவு துணிகரமா ஆலயத்தில் ஆல்டர்ல நின்று ஃபேமஸான ஒரு போதகர் மதுரையில சினிமா பாட்டு பாடி ஆடுறான். அக்கிரமம், எவ்வளவு ஒரு அசிங்கம் பாருங்க. இப்படிப்பட்ட போதகர்களை நம்பி ஒரு கூட்ட ஜனம் உட்கார்ந்து கை தட்டுது, விசில் அடிக்குது. கொஞ்சம் அவங்களுடைய நிலைமைய யோசித்து பாருங்களேன். பரிதவிக்கப்பட்ட ஜனங்க. அவருடைய வேலை வரும்பொழுது கைவிடப்படும் பொழுதுதான் தெரியும். 2 பேர் இறந்து அரைச்சிட்டு இருப்பாங்க, ஒருத்தன் காணாம போவான், ஒருத்தன் அங்க இருப்பான். வயல்வெளியில ஒருத்தன் 2 பேர் கதிர் அறுத்துட்டு இருப்பாங்க,
ஒருத்தர் இருப்பான், ஒருத்தர் காணாம போயிடுவான். ரகசிய வருகை வரும்பொழுது கைவிடப்பட்ட அனைவரும் பரிதாபம். அந்த கிறிஸ்துவின் ஆட்சிக்குள்ள ஒப்பு கொடுக்கப்படுவாங்க. வேதனை நிறைந்த ஒரு நாட்கள் அது. இப்படிப்பட்ட காலத்துக்குள்ள நம்ம போகணுமா என்று சொல்லி சற்று நம்ம யோசித்து பார்க்கணும். அதனாலதான் வசனம் இப்பவே நம்மளை அதிகமா எச்சரிக்குது. நம்மளை எச்சரிக்கிறது மாத்திரமல்ல, பிறரையும் எச்சரிக்க சொல்லுது. 11வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியானால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இன்னைக்கு காலையில கூட பாஸ்டர் ஆபிரகாம் எடுத்த மெசேஜ் மத்தேயு 23 34-35. ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரர்களையும் உங்க இடத்துல அனுப்புகிறேன். அவர்கள் சிலரை கொன்று சிலரை அறைவீர்கள், சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். ஆண்டவர் எதுக்காக இதெல்லாம் நடக்குது? 30வது வசனம் சொல்லுது, எங்கள் பிதாக்களின் நாட்களில் இருந்தோமானால் அவர்களோட நாங்களும் தீர்க்கதரிசிகளின் இரத்த பலிக்கு உடன்பட்டு இருக்க மாட்டோம் என்றீர்கள். ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சி கொடுக்கிறீங்க. நீங்கள் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். ஆண்டவரால் கைவிடப்பட்டவங்க என்ன செய்வாங்களா? அக்கிரம அளவை நிரப்புவாங்களா? அவர் ஒப்பு கொடுத்துட்டார் பாவத்துக்கு. இவங்களை திருத்த முடியாது. ஒரு நீதிமான் நின்று போதிக்கிறான், ஜனங்களெல்லாம் அந்த போதகத்தை கேட்பதற்கு கடினமா இருக்கிறதா நினைச்சாங்க, அவனை ஆலயத்துக்கு புறம்பே தள்ளி கொள்றாங்க, அடிக்கிறாங்க, துன்பப்படுத்துறாங்க. பாஸ்டர் அழகா சொன்னாங்க, நீதிமான் தான் எல்லா இடத்துலயும் கொல்லப்படுவான், அடிக்கப்படுவான். நீங்க போய் ஒரு நியாயத்தை ஒரு இடத்துல நின்று பேசி பாருங்க, 10 பேருக்கு முன்னால. நீங்க செய்யறது தவறு, இது இப்படிதான், இந்த ரூல்ஸ் இப்படிதான் சொல்லுது, நீங்க பேசி பாருங்க. அவங்க உங்களை தான் கார்னர் பண்ணுவாங்க. மாறாக தங்களுடைய தவறுகளை ஒரு நாள் நினைச்ச மாட்டாங்க, திருத்தி கொள்ள மாட்டாங்க. அதான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். 22வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. 24, 22 வாசிங்க. சரி, இது எதுக்காக சொல்றாரு? 21ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவிராததும் இனிமேலும் சம்பவியாததும் மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இந்த நாட்கள் யாரால குறைக்கப்படுமா? அந்நாட்களில் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, இந்த தெரிந்து கொண்டவர்கள் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. அதுதான் அவர் சொல்றாரு. தீவிரமா ஜனங்கள் இடத்துல போங்கப்பா, போய் சொல்லுங்க. இப்படிப்பட்ட அக்கிரம காலத்துக்குள்ளாய், இப்படிப்பட்ட கொடிய காலத்துக்குள்ளாய் நீங்களும் உங்களோடு சார்ந்தவர்களை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவர்களை எப்படியாவது மீட்டெடுத்துருங்க. அதுக்குதான் இப்படிப்பட்ட வேலையை உங்களுக்கு கையில நான் கொடுக்கிறேன். அதுக்காக நான் உங்களை பரிசுத்தப்படுத்தினேன். அதனாலதான் உங்களை பிள்ளைகளா நான் ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். என் மீது, என்னிடத்துல இருந்து நீங்க வாங்குகிற அன்பை பிறருக்கு நீங்க என்ன செய்யுங்க? கொடுங்க. சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 13வது அதிகாரம் 7-9 வாசிங்களா. ஓகே, மாண்டு போவார்கள். 3ஆம் பங்கு அதுல மீதியா இருக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த 3வது பங்கு, இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம்ல, 2 பங்கு அழிக்கப்பட்டு போகும். ஆண்டவரை நேசித்து ஆண்டவருடைய கரத்தில் தங்களுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்த 3வது பங்கு காக்கப்படும். அந்த 3வது பங்கை ஆண்டவர் என்ன செய்ய போறான்னு பாருங்க. அக்கினிக்குட்பட பண்ணி, எப்படி வெள்ளியை உருக்குகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன்.
கர்த்தரின் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வேறு பிரித்து எடுக்கிறார். இந்த 3வது பங்கு ஜனங்களாய் நீங்க இருக்க ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர் உங்களை தான் இப்ப என்ன செய்யறாரு? அக்னியில புடமிடுறாராம். இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உங்களுக்காக என்ன செஞ்சிருக்கேன்? உலகத்தை ஜெயிச்சிருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருவேளை ஈஸியான வாழ்க்கை அல்ல. வேதத்தின் வழியை பின்பற்றுவது கொஞ்சம் கடினம் தான். ஆனா அதன் வழியில நீங்க நடக்கும் பொழுது எப்படியாய் மாற முடியும்? யோபு சொன்னார் இல்லையா? யோபு மிக அழகாக சொல்லி இருக்கிறாரு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஒரு சோதனையின் காலம் யோபுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. கடினமான வாழ்க்கை தான். சாத்தானுடைய கரத்துல யோபுவை ஒப்பு கொடுக்கிறார். எதற்காய்? இன்றளவு யோபுவை பற்றி நீங்களும் நானும் பேசிக் கொண்டிருப்பதற்காய். யோபுவை போல யுத்தமும் சன்மார்க்கம் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுவனாகிய ஒருவனை நான் காணேன் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல தேவனே சாட்சி கொடுக்கிறார். நீங்க பாருங்க, அவன் பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட உடனே அவனுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகளும் சாகுறாங்க. அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு போறாங்க. அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு பெரிய செல்வந்தன் அந்த ஊர்லயே. ஒரு நொடி பொழுதுல எல்லாம் ஒரே நாள் ராத்திரிக்குள்ள எல்லாம் அழிந்து போகுது. நீங்க யோசித்து பாருங்க, இப்படிப்பட்ட நேரத்துல இயேசுவை பின்பற்றவங்கள முடியுமா? ஆனா ஆண்டவர் அதான் சொல்றார், நான் உன்னை புடமிடுறேன்ப்பா, உன்னை உருக்கும் போது உனக்கு வலிக்கும். ஏன்னா அதிக உஷ்ணமான அக்கினியினால உன்னை புடமிடுறேன். ஏன்னா உன்னுடைய பாவ கரைகள் எல்லாம் உன்னுடைய உடலில் இருந்து உன்னுடைய உடம்புல இருந்து நீங்கணும். இந்த அக்கினி, இந்த பட்சிக்கிற அக்கினி உன்னை சுத்தமாக்குகிறது. அந்த அக்கினியில போடும் பொழுது அதுல இருக்கிற அழுக்கு கரைகள் திரைகள் எல்லாம் அப்படியே மேல வந்து மிதக்கும். அது அப்படியே எடுத்து அதை கிளீன் பண்ணுவாங்க. அது பியூரா இருக்கும், ஒரு கோல்டா பாத்தீங்கன்னா அப்படி தகன்னு மின்னும். ஏன்னா அதுல இருந்த அழுக்கெல்லாம் அப்படியே உறிஞ்சப்பட்டு எடுத்தாச்சு, உருக்கி எடுத்தாச்சு. இப்போ அந்த 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 குயவன் நினைச்சுறாரு, அதை கரெக்டா என்னென்ன காரியத்திற்காக வரையணுமா, ஒரு கோல்ட ஒரு செயினா போடணுமா, அந்த செயினா வரைகிறாரு. ஒரு மோதிரம் ஆக்கணுமா, மோதிரம் ஆக்குறாரு. காதணி ஆக்கணுமா, காதணி ஆக்குறாரு. ஒரு பெரிய ஒரு நெக்லஸ் ஆக்கணுமா, நெக்லஸ் ஆக்குறாரு. யார் யாரை எந்த தகுதியின் அடிப்படையில என்னென்ன செய்யணுமோ அந்த காரியத்தை தேவன் நேர்த்தியாய் செய்கிறார். அதனாலதான் புடமிடுறாரு. எஸ், இது ஒரு ஹார்டான ஒரு ப்ராசஸ் தான். ஆனா இதன் வழியாய் நம்ம போகும் பொழுது, அதான் யோபு சொல்றான் பாருங்க, நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் எவ்வளவு கஷ்டத்துல போறேன்னு அவருக்கு தெரியும். யோபு சொன்னார், நான் பிறக்காம இருந்த நன்று, நான் பிறந்த நாளை நான் சபிக்கிறேன்னு சொல்றான். என்ன போல கஷ்டப்பட்ட இந்த உலகத்துல யாருமே கிடையாது. கட்டில மனைவியை சொல்றார், நீ இன்னுமா உன் உத்தமத்தில் நிலைத்து இருக்கிறாய், தேவனை தூஷித்து உன் ஜீவனை விடு. சொல்ல, என் தேவனை எங்கு கண்டு சந்திக்கலாம் என்று அறிந்தால் நலமா இருக்குமே. என்னுடைய நியாயத்தை அவரிடத்துல நான் எடுத்து சொல்வேன். நான் என்ன பாவம் செய்தேன், உமக்கு விரோதமா என்ன காரியத்தை செஞ்சேன், ஏன் என்னை இப்படி தண்டிக்கிறீங்கன்னு சொல்லி நான் கேட்பேன்னு சொல்லி சொல்றான். ஆனாலும் அவன் உத்தமத்தை விட்டு வழி விலகல. ஆண்டவர் அவனை அப்படியே விட்டுட்டாரா? சாபத்தின் வழியிலேயே விட்டுட்டாரா? ஒரு நாள் வந்தது, யோபு இழந்த எல்லாவற்றையும் ரெண்ட துணையாய் திருப்பி கொண்டான். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு என்று உத்தமாய் நீங்க நடக்கும் பொழுது இழப்புகள் வரலாம், தோல்விகள் வரலாம், அவமானம் வரலாம், நிந்தை வரலாம், கசப்புகள் வரலாம், நோய் வரலாம். இவை எல்லாவற்றிலும் இருந்து உங்களை மீட்டெடுக்கிற ஒரு உண்டு. நீங்க இந்த மாதிரி கடினமான பாதைக்கு உங்களை தேவன் உட்படுத்தும் போது யோசித்துக்கோங்க, அவர் என்னை ஆசீர்வதிக்க போறாரு, என்னை உயர்த்த போறார், என்னை பயன்படுத்த போறார், என்னை அப்படியே அப்படி செதுக்கி ஒரு விலையேற பெற்ற முத்தா என்னை மாத்த போறார். ஹல்லேலூயா. ஒரு வைரம் கண்டெடுக்கப்படும் பொழுது அது பாறையிலிருந்து கடினமாய் உடைத்து எடுக்கப்படும். அது பார்த்தீங்கன்னா வைரம் என்று சொல்லி தெரிந்தவர்களுக்கு மாத்திரம்தான் அது அடையாளம் தெரியும், அது வைரம்னு. மற்றவங்களாம் சாதாரண கல்லுன்னு தூக்கி போட்டு போயிடுவாங்க. ஆனா அதை கொண்டு போய் அந்த வைரத்தை பட்டை தீட்ட 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 அது மின்ன ஆரம்பிக்கும், ஒளிர ஆரம்பிக்கும்.
நம்முடைய கண்களாலேயே அதை பார்க்க முடியாத அளவுக்கு அது வெளிச்சமாய் மாறி போகும். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையும் அதே வண்ணமாய் மாற்றதான் ஆசைப்படுறாரு. அதுக்குதான் அவர் இப்படிப்பட்ட கடினமான ப்ராசஸிங்குள்ள நம்மளை எடுத்து போகிறார். சங்கீதம் 119 33 34 இப்படியா சொல்லுகிறது பாருங்க, எடுத்து வாசிங்க. சங்கீதக்காரன் தெரிந்ததுனாலதான் மிக அழகாய் அந்த வசனத்துல சொல்லுவாரு. சங்கீதம் 119 33 மற்றும் 34 வசனத்தை வாசிங்க. கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடு அதை கை கொள்ளுவேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் என்ன சொல்றான்? கர்த்தாவே, உம்முடைய பிரமாணங்களின் வழியை எனக்கு நீங்க போதிச்சிட்டீங்கன்னா முடிவு பரியந்தம் நான் என்ன செய்வேன்? அதை காத்துக்கொள்வேன். எனக்கு அந்த உணர்வையும் தாங்க. நீங்க தரும் பொழுது உம்முடைய வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். பவுல் இதை குறித்து கலாத்தியருக்கு கடிந்து கொண்டு புத்தி சொன்னான். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்க உங்களை மயக்கிறவன் யார்? பாருங்க, புத்தி இல்லாத கலாத்தியர்ன்னு சொல்லி ஒரு சபையவே கடிந்து கொள்கிற காரியம். நீங்க சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை மயக்கிறவன் யார்? வேண்டாம். நாம அப்படி புத்தி இல்லாதவர்களா இருக்க நம்ம இடம் கொடுக்க வேண்டாம். பவுல் சொன்னார் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்கிறார். பாருங்க, கர்ப்ப வேதனை. ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்கிற வாஞ்சியை பாருங்க. இப்படிப்பட்ட ஊழியர்கள் தான் ஆண்டவருக்கு உண்மையான ஊழியர்கள். உங்களுக்காக அவருக்கு கர்ப்ப வேதனை வருதான். அவர் உங்களை சொல்றாரு, என் பிள்ளைகளே. பவுல் பட்ட அவமானம், நிந்தை, கஷ்டம் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா இவைகள் எல்லாவற்றையும் குறித்திலும் அவருக்கு சபையை குறித்ததான காரியம் தான் மிகப்பெரிய வழியை உண்டாக்கிச்சான். சபையின் மீது அவ்வளவு வாஞ்ச, சபை மக்களின் மீது அவ்வளவு அன்பு. அதான் சொல்றான், என் பிள்ளைகளே, உங்களுக்காக நான் கர்ப்ப வேதனைப்படுறேன். உங்களை பெற்றெடுத்த தாய் உங்களை பெற்றெடுக்கும் போது அவருடைய கர்ப்பம் எப்படி வலிக்கும், அதே ஒண்ணுமாய் நான் உங்களுக்காக அந்த வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. 6ஆம் வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. மேலும் எடுத்து வாசிங்க, கலாத்தியர் 4:6. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால், பாருங்க, இப்ப கடைசி ஆண்டவர் சொல்றாரு, மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க யாருடைய ஆவி அனுப்புறாரு? தன்னுடைய குமாரனுடைய ஆவி அனுப்புறாரு. பாருங்க, இயேசு கிறிஸ்துவ உங்களுக்குள்ள அவருக்குள்ள இருந்த ஆவிய உங்களுக்குள்ள அனுப்புறாரா? எதுக்குங்க? எதுக்கு அனுப்புறாரு? வாசிங்க. ஆகையால் நீ அடிமையாயிராமல் புத்திரராய் இருக்கிறாய். நீ புத்திரரே ஆனால் தேவனுடைய சுதந்திரமா நினைச்சுட்ட, நீ இப்ப மாறிட்ட. ஒரு அப்பா தான் சேர்த்து வைத்த சொத்துக்கெல்லாம் தன் பிள்ளை எப்படி சுதந்திர வழியா மாறுறானோ, அதே வண்ணமாக தேவனுக்கு சுதந்திரவாளியாய் நீங்களும் நானும் மாறி போனோம். வாட் a privilege to hear this. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவருக்கு நம்ம மீது எத்தனை அன்பு பாருங்க. அவர் நம்மளை புத்திரனாய் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, சுதந்திரவாளியாய் மாற்றிவிட்டார். அவருடைய சொத்துக்கெல்லாம் நீங்க தான் அதிபதி. ஹல்லேலூயா. அவர் பூரண சம்பந்தரம். அவர் அழகு உள்ளவர். அவர் அப்படியே வர்ணிக்குது வேதம். இதுக்கெல்லாம் நீங்க சுதந்திரவாளியா அந்த நாள் நினைச்சிட்டீங்க, மாறிட்டீங்க. இப்போ நான் ஒரு உதாரணத்தை, ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். கேரள மாநிலத்துல கொச்சின்ல ஒரு வாலிப பையன் ட்ரெயின்ல இறங்கினான். அவனுடைய கையில அவங்க அப்பா ஒரு 7,000 ரூபாயை கொடுத்து விட்டுருந்தார். எவ்வளவு? வெறும் 7,000 ரூபாயை கொடுத்து விட்டுருந்தார். அவருக்கு சொல்லப்பட்டிருந்துச்சு, நீ இந்த பணத்தை 1 மாசம் வைத்து செலவு செய்து கொள்ளணும். நீ இந்த பணத்துல சாப்பிடக்கூடாது. போய் ஒரு 2 நாள் 3 நாள் நீ இந்த பணத்துல சாப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உன்னுடைய உழைப்புல தான் நீ சாப்பிடணும்.
உனக்கு தங்குறதுக்கு மாத்திரம் ஏதாவது ஒரு தேர்ட் ரேட் ஹோட்டல்ல ஒரு சின்ன ரூம் எடுத்துக்கோ. இந்த ரூம், இந்த பணத்தை வச்சு இந்த ஒரு மாசமா நீ அந்த ஹோட்டல்ல தங்கணும்னா உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படிங்கறத நீ யோசித்துக்கோ, நீ எவ்வளவு சம்பாதிக்கணுங்கிறத யோசித்துக்கோ சொல்லி அவங்க அப்பா அனுப்பி விட்டுருந்தாரு. அந்த பையன் போறான். அவனுக்கு மலையாளம் தெரியாது, இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும், ஹிந்தி தெரியும். பார்ப்பதற்கு மிகப்பெரிய பணக்கார பையன் மாதிரி இது இருக்கான். அதனால யாரும் அவனுக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போய் வேலை கேட்டாலும் இவன் எங்க இருந்து வந்தானோ பார்த்தா வடநாட்டுக்காரன் மாதிரி இருக்கான், செக்க செவேன்னு இருக்கிறான், பணக்கார வீட்டு பையன் மாதிரி இருக்கான், ஏதாவது பிரச்சனையா இருப்பதுன்னு சொல்லி யாரும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 2-3 நாள் அப்படியே அலையிறான். கடைசியா ஒரு ஹோட்டல்ல ஒரு சர்வரா ஒரு வேலைக்கு கிடைச்சிருச்சு, சேர்ந்துட்டான். அந்த வேலையை செய்யறான். நம்ம ஊர்ல எப்படி ஆர்டர் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே. குடிக்காரங்க வருவாங்க, நல்லவன் வருவான், கெட்டவன் வருவான், ஏடாவிடமா பேசுவாங்க. இது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வேலை செய்து கொண்டே இருக்கிறான். அந்த பையனை ஒருத்தர் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அன்றாடம் அந்த ஹோட்டலுக்கு ரெகுலரா வர்ற ஒரு பெரிய பிசினஸ்மேன் கவனிச்சுட்டே இருக்கிறாரு. இந்த பையனை பார்த்தா சாதாரண பையன் மாதிரி இல்லையே, இவன் பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கானே ஆளு, இவன் கொஞ்சம் படிச்சவனா தான் இருப்பான்னு சொல்லி அவனிடத்துல மெதுவா பேச்சு கொடுக்குறாரு. ஒரு நாள், தம்பி நீ யாருப்பா, உன் பேர் என்ன, உன் எங்க இருந்து வர, உன் சொந்த ஊர் என்ன கேட்கும் பொழுது அவங்க அப்பா சொல்லியிருந்தாங்க, உன்னுடைய எந்த அடையாளத்தையும் நீ யாருக்கிட்டே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்ததுனால அவன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஆசை இல்லாதவனாய் மழுப்பலாய் பேசி மாறி போனான். ஆனா ஒரு ரெகுலரா வர்றதுனால அந்த பையன் சொன்னார், நீ படிச்சவ மாதிரி இருக்கியப்பா, இந்த சர்வர் வேலை பாக்குறியே, நீ என்னோட ஆஃபீஸ்க்கு வா, நான் உனக்கு ஒரு நல்ல வேலை போட்டு தரேன், நீ அங்க இருக்கலாமே, கொஞ்சம் கூட சொஃபிஸ்டிகேட்டடா இருக்கலாம்னு சொன்ன. அவனுக்கு ஒரு ஆசை, இங்க நம்ம பாத்திரத்தை கழுவுறோம், சர்வ் பண்றோம், இந்த எச்சில கிடந்து ரொம்ப கஷ்டப்படுறோம், அவனுடைய கையெல்லாம் ஓட்ட விழ ஆரம்பிச்சிருச்சு. வேலை செய்து பழக்கம் இல்லாத ஒரு கை ஒரு மாதிரி ஆன உடனே அவனும் சரி நம்மளும் கொஞ்சம் நல்ல வேலைக்கு போனா நல்லா இருக்குமேன்னு சொல்லி அவன் ஒற்றுக்கொள்ளுகிறான். அவர் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அன்னைக்கு போய் இந்த நடந்த சம்பவத்தை அவரோட நண்பர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். இப்படி ஒரு பையனை சந்திச்ச, நான் இப்படி அவனை வேலைக்கு வர சொல்லியிருக்கிறேன். உடனே எல்லா நண்பர்களாம் திட்டுறாங்க அவனை, உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா, அநேக தீவிரவாதிங்க இந்த மாதிரி வராங்க, வந்து ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உன்னை பிடிச்சி போலீஸ் உள்ள வச்சிருவாங்க, நீ அவனுக்கு அடைக்கலம் கொடுத்துன்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயந்துட்டாரு. அடுத்த நாள் அந்த பையன் இவருக்கு ஃபோன் பண்ற, ஒரு ஃபோன் எடுக்கல. 2-3 நாள் ஃபோன் பண்ணி பார்க்கறான், ஃபோன் எடுக்கல. ஸோ அந்த வேலையிலேயே அவன் கண்டினியூ பண்றான், அந்த சர்வர் வேலையே. சரியாக 1 மாதம் முடியுது. அவன் இருக்கிற ரூமுக்கு அருகில திடீரென விலை உயர்ந்த லக்ஸரி கார்ஸ்லாம் வந்து நிக்குது. அங்க இருக்கிற எல்லாரும் அப்படியே பதறி போய் வராங்க. யார் வந்திருக்கிறா, ஏதோ பெரிய மினிஸ்டரா வந்திருக்காங்களா, இல்ல ஒரு பெரிய அம்பானியாரா வந்திருக்காங்களா, எல்லாம் பயந்து ரோட்ல வந்து பெரிய கூட்டம் கூட்டிருச்சு. இது நடந்த ஒரு சம்பவம். உடனே எல்லாரும் போய் அந்த வாலிபனை ரூம்ல இருந்து அழைச்சிட்டு வராங்க. அவன் உள்ள இருந்து வெளியில வரும்போது பயங்கர ஸ்மார்ட்டா ட்ரெஸ் பண்ணி அவன் வெளியில வரான். பார்த்த எல்லாருக்கும் ஒரு அதிசயம். இவன் ஏதோ ஒரு அனாதை நினைச்சோம், யாரோ என்னமோ நினைச்சோம். ஆனா இவன் வந்து பார்ப்பதற்கு பயங்கரமான ஆளா இருக்கான்னு சொல்லி அவனை விசாரிக்கும் பொழுது அவன் குஜராத்ல மிகப்பெரிய ஒரு வைர வியாபாரியினுடைய மகன். எப்படி குஜராத்ல ஒரு பெரிய வைர வியாபாரியுடைய ஒரு பையன். அவங்க அப்பா அவனு சொல்லியிருக்கிறாரு, you have to come and take over our business. Instead of that, you have to go and work and you should know how the money comes. How hard is it? போய் பழகு போ அப்படின்னு சொல்லி, ஏதாவது ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்கிறாரு. 7,000 ரூபாயோட. அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவர் அனுப்பி விட்டுருக்கிறாரு. அந்த பையன் வந்து எச்சலை எடுத்து பாத்திரம் கழுவி கஷ்டப்பட்டு படுக்க வழி இல்லாம சாப்பிட வழி இல்லாம 1 மாதம் அளவு கஷ்டப்பட்டதுனால அவன் தெரிந்து கொண்டான், பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு. இன்னைக்கு ஆண்டவரும் அதே வழியில தான் உங்களை நடத்துறாரு இந்த உலகத்துல. ஒருவேளை நீங்க கஷ்டத்தின் பாதையில நடக்கலாம், நிந்தையின் வழியில நடக்கலாம், அவமானத்தின் வழியில நடக்கலாம். ஆனா நீங்க சாதாரண பிள்ளைங்க இல்லப்பா. You are not just an ordinary person. ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளை, நான் உனக்கு தாயாய் தந்தையாய், உனக்கு தோழனாய் தோழியாய், உனக்கு எல்லாமா இருக்கிறேன். நீ எப்படி வேணாலும் என்கிட்ட பேசலாம், எந்த உரிமையில வேணாலும் என்கிட்ட நீ பழகலாம். நான் உன்னை உதறி தள்ள மாட்டேன். ஆனா கொஞ்ச நாளைக்கு இந்த புடம்பிடுகிற காரியத்துல மாத்திரம்
நீங்க பொறுமையா இருக்கும் பொழுது புடமிடுகிற பொன் சுத்த பொன்னாய் விளங்கும். ஹல்லேலூயா. அது ஒரு நாள் வரும் பொழுது அந்த பொன் அவர் எடுத்து அப்படியே உருக்கி அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது அது ஒரு விலையேற பெற்ற ஒரு கல்லாய், ஒரு நெக்லஸாய், விலை மதிப்பில்லாத ஒரு காரியமாய் மாறி போகும். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, என் பிள்ளைகளே என்று சொல்லி அழைக்கிறார். எதுக்கு? ஒரு பிள்ளைனா என்ன செய்யணும்? அப்பாவுடைய பிசினஸை டேக் ஓவர் பண்ணிக்கணும். Will you take over his ministry today? ஆண்டவருடைய ஊழியத்தை எடுத்து செய்ய உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்களா? அவருடைய பலத்த கரத்துக்குள்ள உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே, சுயநலமா வாழ்ந்துட்டேப்பா, ஆனா இந்த நாள்ல நான் உணர்ந்துட்டேன், நீங்க விட்டு போன பணியை நானும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நானும் நல்லா இருக்கணும், நானும் பரிசுத்தமா இருக்கணும், என் கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் அதே வண்ணமாய் நான் நடத்த விரும்புகிறேன். நீங்க மேல போகும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஒரு வரவேற்பை கொடுப்பாரு. உண்மையும் உத்தமமான ஊழியனே, உன் எஜமானனின் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. இனி உனக்கு அழுக இல்லை, இனி உனக்கு பற்கடிப்பு இல்லை, இனி உன் வாழ்க்கையில பசி வருவதில்லை, இனி நோய் உன் வாழ்க்கையை தொடுவதில்லை. நீ வாழ்நாளெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை பாடி துதிக்கிற அந்த ஆனந்த பொன் நகரத்துக்குள்ளே நாமும் போய் இருந்து அவரோடு கூட கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்த போறோம். What a privilege that will be. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். ஆண்டவர் எப்படி உங்களை நேசிக்கிறார் பாருங்க. இந்த உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த கொஞ்ச காலத்துல நாம அனுபவிக்கிற பாடுகள் ஒண்ணுமே இல்லைங்க. இயேசுவின் சிலுவையின் பாடுகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் பட்ட பாடுகள்ல 1% நம்ம வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கிறோம். அவருடைய உடல் எல்லாம் 5000 அடிகளுக்கு மேல அடிக்கப்பட்டுச்சான் வாரினால. வேதம் எழுதியிருக்கிறது, அவருடைய உடல் எல்லாம் உழுத நிலம் போல இருந்துதான். அவ்வளவு பூரண சர்க்குரனாய் இருந்தவர், அழகுள்ளவராய் இருந்தார். எஸ்ஐயா 53 சொல்லுகிறது, நாம் காணும் பொழுது நாம் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாத இருந்ததா. அவருடைய முகெல்லாம் செதஞ்சு போய் தலையில முற்கிரீடம், வழிகிற ரத்தம் எல்லாம் அவருடைய கண்களை மறைக்கிறது, யாரையும் பார்க்க விடாதபடி செய்கிறது. ஆனா அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவர் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டாரு. அதை நிறைவேற்றதுனால நீங்க பாருங்க, நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிட்டோம். எத்தனை அன்பு இயேசு நம்ம மீது வைத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். இது வரைக்கும் உலகத்துக்கு பின்னால ஓடுனீங்களா? இன்னைக்கு என்னிடத்துல திரும்பி வாங்க, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு பிள்ளைகளாய் வாழ நான் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க போறேன். நம்மளால எழுந்து நின்று கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுமா? கழுவின ரத்தத்தாலே, சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின